தந்தை பெரியாரின் 146வது பிறந்தநாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது திருவுருவச் சிலையின் கீழ் மலர்களால் அலங்கரிக்க வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஓகேவா? போதும், வாங்க. எந்த கேள்வியும் கேட்கல. தந்தை பெரியாரின் 146வது பிறந்தநாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது திருவுருவச் சிலையின் கீழ் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தந்தை பெரியாரின் 146வது பிறந்தநாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது திருவுருவச் சிலையின் கீழ் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். அவரிடம் பேசலாம். அதாவது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் 146வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதிமுக சார்பில் சென்னை அண்ணா சாலையில் அண்ணா மேம்பாலத்தின் கீழ் இருக்கக்கூடிய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் சிலையின் கீழ் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள பெரியார் அவர்களது திருவுருவ படத்துக்கு அதிமுக சார்பில் இன்று மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது அதிமுக சார்பில் மூத்த நிர்வாகிகள் தற்போது பெரியாருடைய திருவுருவ படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக கழக அமைப்பு செயலாளர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களாக உள்ள சி பொன்னையன், அதே போன்று ப வளர்மதி, டி ஜெயக்குமார் அவர்கள், தம்பிதுரை அவர்கள் என அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். அதிமுகவின் அவைத் தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்மகன் உசேன், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியாரின் சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள திருவாரூர் படத்துக்கு அதிமுக சார்பில் தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. மணிபாரதி, விவரங்களுக்கு நன்றி கோபால்.